என்னால் நம்ப முடியவில்லை. பாட்டி சொல்றது நெசந்தானா? அப்பாவா அப்படி சொன்னாரு? அப்படி அழுதாரு? என் மனசுக்குள்ள அப்படியெல்லாம் இருக்காது என்று தோணிக்கிட்டே இருந்தது. நெசமாவா சொல்ற? பாட்டி கிட்ட திரும்ப கேட்டேன். அட ஆமா, பின்ன பொய்யா சொல்ல போறேன்? நம்ப முடியலையே. நெசந்தான், நீ வேணும்னா உங்க அம்மா கிட்ட போய் கேளு. அதுக்கு மேல எனக்கு இருப்பு கொள்ளவில்லை. அம்மா சாயங்காலம் வரட்டும், கேட்டுற வேண்டியதுதான். ஆனா அதுவரை எப்படி பொறுக்க? யோசிச்சுக்கிட்டே குடிசைக்கு வெளியே வந்துட்டேன். ரோட்ல சர்ரு சர்ருன்னு பஸ்ஸு காருன்னு போய்கிட்டே இருந்துச்சு. பக்கத்து வீட்டு பிரேமா அக்கா நின்றுகிட்டு இருந்துச்சு. அதுகிட்ட கேட்டா என்ன? பிரேமா அக்கா பக்கத்து வீட்டில் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தே இருக்காங்க. நான் பிறந்தப்ப அக்காவுக்கு 10 வயசுன்னு அடிக்கடி அக்கா சொல்லும். ஒருவேளை அதுக்கு தெரிஞ்சிருக்குமோ? மெதுவா அக்கா கிட்ட போனேன். ஏக்கா, எக்கோ, என்னடி பொண்ணு? மணி என்ன? கொஞ்சம் முன்னால லக்ஷ்மி சரஸ்வதி போச்சு, பின்னாலேயே மாரியப்பாவும் போச்சு. அதனால 2:15 இருக்கும் மீனுக்குட்டி. அக்காவுக்கு எந்த பஸ் ரோட்டில் எத்தனை மணிக்கு போகுங்கிற விவரமெல்லாம் சரியா தெரியும். பஸ் போறத வச்சு நேரம் சரியா சொல்லும். தஞ்சாவூர்ல இருந்து பட்டுக்கோட்டை ரூட்ல போற அத்தனை பஸ்ஸும் அத்துப்படி. குடிசுக்குள்ள இருந்துகிட்டே பஸ் ஹாரன் சத்தத்தை வச்சே ஒரு 4 அக்கா குருவி பஸ் சர்வீஸ்காரன் போறான்னு கரெக்டா சொன்னுச்சு. அப்படி ஆளு அக்கா. எனக்கு ஒரு சந்தேகம், உன்கிட்ட தான் கேட்கணும். கேளு மீனுக்குட்டி. நான் பிறந்தப்போ நீ இந்த வீட்டில் தானே இருந்த? ஆமா, இந்த வீட்டுக்கு குடி வந்தாச்சு. ஆனா நான் நீ பிறந்த அன்னைக்கு ஊருக்கு போயிருந்தேன். 2 நாள் கழிச்சு தான் வந்து பார்த்த உன்னை. சும்மா கருகருன்னு இருந்த. உங்க சித்தி, மாமா, மாமி எல்லோரும் உன்னை பார்க்க வந்திருந்தாங்க. எல்லோரும் பொண்ணு கருப்பா பிறந்திருக்கு, ஆனா கலையா இருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. அப்பவே நீ என்னை பார்த்த உடனே சிரிச்ச. அப்பவே ஆரம்பிச்சாச்சு போ நம்ம பழக்கம். நான் அக்காவை பார்த்து கொண்டிருந்தேன். என்ன, எப்பவும் பழக்கம்னு சொல்லப்படாது, உனக்கு தமிழ் சரியா பேச வரலன்னு திருத்துவ, இன்னைக்கு கம்முன்னு நிக்கிற? மூடு இல்லக்கா. ஏன் மீனு, என்ன விஷயம்? அக்கா பக்கத்தில் வந்தது. என் தலையை கோதி விட்டது. என்ன சொல்லு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு அக்கா தலையை கோதி விட்டது பிடிச்சிருந்தது. அக்காவின் விரல்ல இருந்து ஏதோ ஒன்று உடம்புக்குள் இறங்குற மாதிரி இருந்துச்சு. கண்ணில் தண்ணி வந்தது. அக்கா பார்த்துடுச்சு. ஏய், என்னாச்சு? ஏன் அழுவுற? பிரேமா அக்கா பதறிடுச்சு. அதுக்கு மேலே எனக்கு தாங்கலை. அழுகை வெடிச்சு மாலை மாலையாக கண்ணு தண்ணி கொட்டுச்சு. நான் பிறந்தப்போ அப்பா என்னை பார்த்து பொண்ணு பிறந்துடுச்சேனும் நான் கருப்பா இருக்கேனும் அழுதாராமாக்கா. நெசமாவா? அழுதுகிட்டே நான் கேட்டது அக்காவுக்கு சரியா புரிஞ்சதோ புரியலையோன்னு சந்தேகமாக இருந்துச்சு. ஆனா புரிஞ்சிச்சு போல. சி லூசு, இதுக்கா அழுவுற அப்படின்ட்டு நான் அழுதுகிட்டே இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, அப்படியெல்லாம் அவர் அழுவல. உனக்கு யார் சொன்னா? பாட்டி. கிளவி கட்டையில போக இப்படியா சின்ன பிள்ளைகிட்ட சொல்றது? பாட்டி இருந்த பக்கம் பார்த்து அக்கா கத்துச்சு. அதெல்லாம் ஒண்ணுமில்ல மீனுக்குட்டி, நீ அழுவாத. அப்படியெல்லாம் அப்பா சொல்லல, அழுவல. கிளவி ஏதாவது சொல்லி இருக்கும், அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு. சீச்சி, அழுவாத மீனு. அக்கா என்னை சமாதானப்படுத்துச்சு. ஆனா எனக்கு அழுகை நிக்காமல் கொட்டுச்சு. பொய் சொல்லாதேக்கா, நீ தான் ஊருக்கு போயிருந்தல்ல நான் பிறந்தப்ப, உனக்கு அப்படி தெரியும் போ. நான் அழுதுகிட்டே இருந்தேன். அக்கா கையை பிசைந்தது. என்ன செய்யறதுன்னு அதுக்கு புரியல. உங்க அம்மா வரட்டும் மீனுக்குட்டி, கேட்டுருவோம் என்றது. நானும் அது வரட்டும்னு தான் பார்க்கறேன். அக்கா என் கண்ணை தொடச்சு விட்டுச்சு. கொஞ்சம் அழுகை நின்னுச்சு எனக்கு. அப்பா எப்படி அந்த மாதிரி சொல்லலாம்? இந்த கேள்வியே மண்டைக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்பா இதுவரை என்கிட்ட கோபப்பட்டதே இல்லை. அத்தனை பாசம் என்மேல், ரொம்ப பெருமை என்னை பற்றி. கிளாஸில் நான் தான் முதல் ரேங்க். கார்டு கொண்டு வந்து கொடுக்கையில் அப்பா மூஞ்சில அத்தனை சந்தோஷம் தெரியும். பாருடி, என் புள்ள முதல் ரேங்க் எடுத்திருக்குன்னு அம்மா கிட்ட சொல்லுவார். என் சாமர்த்தியம் என் பொண்ணுக்கும் அப்படியே. நான் தான் படிக்கல, உன்னை படிக்க வச்சு பெரிய டாக்டர் ஆக்கணும். இதே மாதிரி நல்லா படிக்கணும் மீனுக்குட்டி. என் ராசாத்தி, என்ன வேணும் உனக்கு சொல்லு, அப்பா நாளைக்கு வாங்கிட்டு வரேன்.
சொல்லு சொல்லு என்பார். பேனா, பென்சில், நோட்டு இப்படி அப்பா வாங்கி கொடுக்க ஏதுவா ஏதாச்சும் கேட்பேன். அடுத்த நாள் வாங்கிட்டு வருவார். இது ஒவ்வொரு பரீட்சைக்கும் நடக்கும். இது இல்லாமல் ஸ்கூலில் நடக்கிற பாட்டு போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டின்னு எல்லாத்துலேயும் பரிசு வாங்கும் போதெல்லாம் அப்பாவுக்கு பெருமை தாங்காது. ஒரு தடவை தஞ்சாவூர் மாவட்ட லெவலில் நடந்த ஒரு கட்டுரை போட்டியில் கப்பு ஒன்று பரிசாக வாங்கிட்டு வந்தப்ப அப்பாவோட சந்தோஷமான முகம் அந்த கப்போட பளபளப்பில் இன்னும் பளீர்னு தெரிஞ்சது. அப்படியே எனக்கு ஞாபகம் இருக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிசைக்கும் போய் கப்பை காமிச்சிட்டு வந்தார். அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகையில் அந்த கப்பை எடுத்துக்கிட்டு போனார். அம்மா அதை பார்த்துட்டு பதறிடுச்சு. எங்கே கொண்டு போறீங்கன்னு சத்தம் போட அப்பா நின்று முறைச்சார். சும்மா கெட, எங்கள் மேனுக்குட்டி கப்பு வாங்கியிருக்கான்னு முதலாளி கிட்ட காமிக்கிறதுக்கு தான். அவருக்கு தான் ஒரு பிள்ளை இருக்கான், ஒன்னத்துக்கும் உதவாத பயல், படிப்பே ஏறாது. தினம் அவன் படிக்கலன்னு திட்டு வாங்குறத பார்க்குறேன்ல. நம்ம புள்ள குடிசையில் கிடந்தாலும் எத்தனை திறமை, பெருமையாக கொண்டு போய் காமிச்சிட்டு வர போகிறேன் சொல்லிவிட்டு அப்பா போயிட்டார். ராத்திரி அப்பா திரும்பி வரும்போது சீட்டி அடித்து கொண்டே வந்தார். அம்மா, என்ன சீட்டியெல்லாம் பலமாக இருக்கு என்று அப்பாவிடம் கேட்டுக்கொண்டு. முதலாளிகிட்ட போய் நான் கப்பை காமிச்சேன், அவர் என்கிட்ட மூஞ்சியை காமிச்சார்னு சொல்லிக்கிட்டு சிரிப்பார் அப்பா. எனக்கு அப்பா அப்படி பேசியதை பார்க்க சிரிப்பு வந்துச்சு. வந்து என்னை அப்படியே அலாக்கா தூக்கி ஒரு சுத்தி கீழே விட்டார். அந்த ஆளு மூஞ்சில ஈயாடலை. மனசுக்குள்ள நம்மக்கிட்ட வேலை பார்க்குற நாய் புள்ள கப்பு வாங்கினதை பெருமையாக காமிக்குதுன்னு நினச்சிப்பாரு. எனக்கா தெரியாது இவரை பற்றி. அது வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவர் அதுக்கு பின்னாடி நான் கிளம்புற வரையும் சிடுன்னு மூஞ்சியை காமிச்சாரு. நான் மனசுக்குள்ள போடா இவனேன்னு நினச்சிக்கிட்டேன். என்ன இருந்தாலும் இன்னைக்கு வீட்டுக்கு போனோன்னே அந்த பயலுக்கு டோஸ் விழுந்திருக்கும். பாவம், அவனும் சின்ன பிள்ளைன்னு அப்பா உச்சி கொட்டி பரிதாபப்பட்டார். அன்னைக்கு ராத்திரி நிலா வெளிச்சத்தில் சோறு திங்கையில் அப்பா எனக்கு கதை சொன்னார். மூக்கறுத்தான் கதை. எனக்கு பிடிச்ச கதை. நிறைய தடவை அப்பாவை அந்த கதையை சொல்லி கேட்பேன். அப்பா கதை சொல்கிற அழகே தனிதான். கண்ணு விரிச்சு வச்சுக்கிட்டு கையையும் காலையும் ஆட்டி அவர் கதை சொல்கிறத பார்க்க நல்லா இருக்கும். அம்மா மட்டும் எப்போ பாரு மூக்கறுத்தான் கதை தானாக்கும் அப்படின்னு நொடிச்சுக்கிட்டு போவோம். உனக்கா சொல்கிறேன், நான் என் மீனுக்குட்டிக்கு தான் சொல்கிறேன். எத்தனை தடவை சொன்னாலும் மீனுக்குட்டி கேட்கும். இல்லை மீனுக்குட்டி என்று சொல்லுவார். ஆமாம் நீ சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனேயே விட்ட இடத்துல இருந்து கரெக்டாக ஆரம்பிச்சிடுவார். அப்புறம் மூக்கறுத்தான் என்ன பண்ணினா தெரியுமா? நமக்கு மட்டும் மூக்கு இல்லையே இந்த ஊரில், மற்றவனுக்கெல்லாம் மூக்கு இருக்கே. இவனுங்க நம்மளை மட்டும் எப்போ பாரு இதை சொல்லியே எடக்கு பண்ணிக்கிட்டு திரிகிறானுங்களே, இவனுங்களை ஏதாச்சும் பண்ணணும்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டான். என்ன மீனுக்குட்டி கொட்ட மாட்டேங்கிற? நான் எப்படி கதை சொல்கிறதான்? கொட்டுறேன். சொல்லு சொல்லு. அப்பா இன்னும் வேகமாக கையையும் காலையும் ஆட்டி கதை சொன்னார். எனக்கு மட்டும் வானத்தில் பார்வதியும் பரமசிவனும் தெரியறாங்கன்னு மூக்கறுத்தான் மற்றவங்க கிட்ட சொன்னானா. ஊர்க்காரனெல்லாம் அதப்படி உனக்கு மட்டும் தெரியறாங்கன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவன் என்ன மாதிரியே மூக்கு அறுத்து விட்டு பார்த்தாதான் தெரியும்னு சொன்னானா. உடனே இந்த முட்டா பசங்க எல்லோரும் ஆளுக்கு ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு ரெடி ஆயிட்டாங்களாம். முதல்ல ஒருத்தன் மூக்கறுத்த உடனேயே இன்னொருத்தன் பார்வதியும் பரமசிவனும் தெரியறாங்களான்னு கேட்டானா. அவனுக்கு நெசமாவே தெரியல. ஆனால் இந்த பயலுக்கு நம்மளை மதிக்க மாட்டாங்களேன்னு நினச்சி தெரியுதுன்னு சொன்னானா. அவ்வளவுதான். ஒவ்வொருத்தனும் மூக்கு அறுத்துக்கிட்டு வானத்தை பார்த்தானா. ஆனால் யாருக்கும் எதுவுமே தெரியலையாம். அப்புறம்ப்பா? ஆமாம், உனக்கும் இந்த கதை தெரியாத மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் புதுசாக அப்புறம் போடுவேன். என்ன பிள்ளையோ என்ன அப்பனோன்னு முறைச்சது அம்மா. சும்மா இரு. அப்புறம் மீனுக்குட்டி என்ன ஆச்சுன்னா ஊரே மூக்கருந்து போச்சு. சொல்லி வச்ச மாதிரி எல்லா பயலும் வானத்தில் பார்வதியும் பரமசிவனும் தெரியறாங்கன்னு சொன்னாங்களாம். மூக்கறுத்தானுக்கு இப்போதான் சந்தோஷம். அப்பாடா, ஊரில் ஒரு பையன் இனிமேல் நம்மளை மூக்கறுத்தானு கூப்பிட முடியாதுன்னு நினச்சி இடிக்கணக்காக சிரிச்சானா. எப்படி இருக்கு அப்பா சொன்ன கதை? நல்லா இருக்குப்பா. நாளைக்கு வேற கதை சொல்லு. இப்போவே யோசிச்சு வைப்பா. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தூக்கம் வந்து தூங்கி விட்டேன் நான். அப்படி எல்லாம் கதை சொன்ன அப்பா கூலி வாங்கின உடனே எனக்கு முட்டாயி, பன்னு, ரொட்டி எல்லாம் வாங்கிட்டு வர்ற அப்பா அதெப்படி நான் பிறந்தப்ப அழுதுருப்பார்? எனக்கு மனசு ஆறலை.
ஏன் அழுதாரு, எதுக்கு அழுதாரு, அம்மா வரட்டும் கேட்கணும். அம்மா 6 மணிக்கு வந்தது. அம்மா கிட்ட போய் நின்று கேட்டேன். அம்மா என்னை ஏற இறங்க பார்த்துச்சு. போடி, உனக்கு வேற வேலையே இல்லை, எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லு. அப்பா அழுதாரா? சும்மா போ, அதெல்லாம் அழுவலை. என்னத்துக்கு அழுவணும்? அதெல்லாம் அழுவலை. உனக்கு யார் சொன்னா? கிளவியா? அது சும்மா இருக்காதா வாயை வச்சுக்கிட்டு? பாட்டிக்கிட்ட போய் கத்துச்சு அம்மா. பாட்டி பதிலுக்கு ஏதோ சொன்னச்சு, ஆனால் காதில் விழல. பாட்டிக்கிட்ட போனேன். அம்மா பாட்டியை முறைச்சிக்கிட்டே திட்டிக்கிட்டு இருந்துச்சு. நான் போனேன். நிப்பாட்டிட்டு வேகமாக குடிசுக்குள்ளே வெளியே போச்சு. நான் பாட்டிக்கிட்ட போய் கேட்டேன், அப்பா ஏன் அழுதாருன்னு உனக்கு தெரியுமா? பொட்டை பிள்ளைய பெற்றுட்டா வாழ்க்கை பூரா கஷ்டம்தான். அதை வளர்த்து ஆளாக்கி சடங்கானா காரியம் செஞ்சு அதுக்கப்புறம் ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குற வர கஷ்டம்தான். உங்கள் அப்பா என்ன கலெக்டர் உத்தியோகமாக பார்க்குறான், உன்னைய கஷ்டப்படாமல் கட்டி கொடுக்க. இப்போவே சேர்க்க ஆரம்பித்தாதான் உண்டு. இது புரியாமல் அவன் உன் கூட செல்லம் கொஞ்சிக்கிட்டு திரியறான். ஆம்பளை புள்ள வேணும்னு நினச்சான் உங்கள் அப்பன். அதாச்சும் கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றும். நீ கட்டிக்கிட்டு ஓடிடுவ நாய். அதுக்காக தான் அழுதான் உங்கள் அப்பன். வேணும்னா அவன் வந்தானா கேளு போ அப்படின்னுச்சு பாட்டி. எனக்கு கோபம் வந்துடுச்சு. ஏன் எங்கள் அப்பாவுக்கு நான் கஞ்சி ஊற்ற மாட்டேனா? நீ என்ன பாட்டி பேசுகிற அப்படின்னு சொன்னேன் ரோசமா. பொட்டுச்சு பேசுகிறா பாரு, பாப்பமே உங்கள் அப்பனுக்கு கஞ்சி ஊத்துறத. சிரித்தது பாட்டி. பத்திக்கிட்டு வந்துச்சு எனக்கு. நீ எப்படி பாப்ப கிளவி? உன்னை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். அப்போ பேசாம போ, எங்கள் அப்பாவை பார்த்துக்க எனக்கு தெரியும். நான் திட்டி விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். கிளவி சும்மனாச்சுக்கும் சொல்லாது. ஆனால் கிளவி சொல்கிறதையும் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. பார்ப்போம், அப்பாக்கிட்டே கேட்டுற வேண்டியது தான். இன்றைக்கி அப்பாவுக்கு கூலி வர்ற நாளுங்கிறது நினப்பில் வந்து போச்சு. சில சமயம் புரோட்டா வாங்கிட்டு வருவார் அப்பா. பார்ப்போம், இன்றைக்கி என்ன வாங்கிட்டு வந்தாலும் எதையும் தொடக்கூடாது. வந்தோடனே கேட்கணும். எனக்கு இது சாவர வரைக்கும் மறக்காது போல இருக்கு. ஐயோ, ஏன் இப்படி ஆகுது எனக்கு? அப்பா சீக்கிரம் வாயேன். நேரம்தான் போச்சு, அப்பா வரலை. நான் குடிசைக்குள்ளே போகாமல் வெளியில் உட்காந்துருந்தேன். கூட படிக்கிற பாலு சைக்கிளில் போனான். என்னை பார்த்ததும் படக்குன்னு நின்னான். என்ன மீன், படிக்கலையா? வெளியில் உட்காந்துருக்க? படிக்கணும். ஆமாம், படித்து என்ன பண்ண போகிறேன்? யாரையோ கட்டிக்கிட்டு எங்கேயோ போக போகிறேன். எங்கள் அப்பாவையா கடைசி காலத்தில் காப்பாற்ற போகிறேன்? எல்லாம் படிக்கிறேன், நீ இப்போ அந்தாண்ட. அவனிடம் எரிஞ்சு விழுந்தேன். அவன் வினோதமாக பார்த்துக்கிட்டே சைக்கிளை மிதிச்சான். ச்சே, நான் ஏன் பாலுக்கிட்ட அப்படி சொன்னேன்? எவனை கட்டிக்கிட்டாதான் என்ன, கட்டிக்கிட்டாட்டாதான் என்ன? அப்பாவுக்கு நான் தான் கஞ்சி ஊற்றுவேன். இந்த கிளவி கண்டபடி பேசி எனக்கு எடுத்துடுச்சு. படித்து பெரிய ஆளாகணும், அப்பா சொன்ன மாதிரி டாக்டர் ஆகணும். பாட புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்ட உட்காந்தேன். 2 பாரா படிக்கிறதுக்குள்ள திரும்ப அப்பா அழுவது மனசுக்குள்ள ரத்னா டாக்கீஸில் படம் பார்க்கறது கணக்காக ஓடுது. படிக்க முடியல. எவ்வளவோ கொஞ்சி கொஞ்சி பேசுவார் அப்பா. ஆனால் நான் பிறந்தப்ப ஏன் என்னை பிடிக்கல அவருக்கு? ஏன் அழுதாரு? நினைக்க நினைக்க கண்ணு தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அம்மா சாப்பிட கூப்பிட்டுச்சு. வேணான்னு சொல்லிட்டேன். ஏன் மீனுக்குட்டி, என்னாச்சுமா பாசமா கேட்டா. அதுக்கு கண்ணு கலங்கி இருந்துச்சு. இதோ பாரு மீனு, அப்பா அழுவலை. அன்னைக்கு உன் மேலே சத்தியமாக அழுவலை. நீ இப்போ சாப்பிடுவா. அம்மா என் மேல் சத்தியம் செய்யுதே, நெசமா இருக்குமோ? அப்பா அழுவலையா அன்னைக்கு? இந்த கிளவி பொய் சொல்லியிருக்குமோ? மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. ஆனாலும் அப்பா வாயால் சொன்னாதான் அப்புறம்தான் சாப்பிடணும் தீர்மானமாக அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அம்மா தலையில் கை வச்சு உட்காந்துக்கிட்டது. வெளியே சத்தம் கேட்டது. அப்பா தான் வர்றார். மீனு, மீனுக்குட்டி, செல்லத்துக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. கொத்து பரோட்டா, உனக்கு பிடிக்கும்ல, உடியா உடியா. அப்பா பாசமாக பக்கத்தில் வந்தார். வாசலுக்கு வா மீனுக்குட்டி, அப்பா கதை சொல்ல வேணாம், நீ சாப்பிடுவியா, ஓடியா. அப்பா சட்டையை கலட்டி வச்சுட்டு பனியனையும் கலட்டி வச்சுட்டு லுங்கியோட வெளியில் வாசலில் போய் உட்கார்ந்தார். நான் பின்னாடியே போனேன். கேட்டுடலாம்னு யோசிச்சுக்கிட்டே போனேன். பயமாக இருந்தது. அப்பா என்ன பதில் சொல்லுவார்? கிளப்பி சொன்ன மாதிரி சொல்லுவாரா, இல்லை அம்மா சொன்ன மாதிரி அழுவலன்னு சொல்லுவாரா? யோசிச்சுக்கிட்டே போய் அவர் முன்னாடி நின்னேன். அவர் கண்ணையே நல்லா உத்து பார்த்து கேட்டேன். நான் பிறந்தப்ப அழுதியாப்பா? அப்பா என்னை பார்த்தார். யார் சொன்னா உனக்கு? யாரோ
நீ பதில் சொல்லப்பா. பெரிய மனுஷி மாதிரி நான் அதட்டினேன். நான் அதட்டின மாதிரி பேசினாலும் என் குரல் பதட்டமாக இருந்துச்சு. கை நடுங்குச்சு. அம்மா வந்து பக்கத்தில் நின்னுச்சு. இந்த கிளவிதான் சும்மா இல்லாம புள்ளக்கிட்ட கண்டதையும் சொல்லி வச்சு மத்தியானத்திலிருந்து மாலை மாலையா அழுவுது புள்ள. பிரேமா சொல்லி நான் சொல்லி நம்பல. குறுக்க மறிச்சு, நீ பேசாதம்மா, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன் என்று சொன்னேன். அப்பா கிட்ட திரும்ப கேட்டேன், நான் பிறந்தப்ப அழுதியாப்பா? அப்பாவோட பதிலை காதால் மட்டுமே கேட்டா போதும் என்று தோணியது. கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டேன். அப்பா கிட்ட இருந்து பதிலே இல்லை. கண்ணை திறந்து திரும்பியும் அழுதையான்னு கேட்டுட்டு கண்ணை மறுபடியும் இறுக்கி மூடிக்கிட்டேன். அப்பாவோட குரல் எனக்கு கேட்டுச்சு. ஆமா மீனுக்குட்டி என்று சொன்னார். என் கண்ணு தன்னால திறந்துச்சு. கண்ணு அங்கே இங்கே போகல, மூடல. அப்படியே அப்பாவை பார்த்துக்கிட்டே அழுதேன். வேகமா கத்தி அழுதேன். அழுதுகிட்டே கேட்டேன், பொட்ட பிள்ளையா பிறந்துட்டேன்னு அழுதியாப்பா? கருப்பா இருந்தேன்னு அழுதியாப்பா? உடனே அப்பா யோசிக்காம சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஆமா அழுதேன். பிறந்தது மீனுக்குட்டின்னு அப்போ எனக்கு தெரியாதே ராசாத்தி. தெரிஞ்சிருந்தா அழுதுருக்கவே மாட்டேன். சட்டுன்னு என் அழுகை நின்றுடுச்சு. ஓடிப்போய் அப்பாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன். கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டு இருந்த அம்மாவும் கிளவியும் கண்ணை தொடச்சிக்கிட்டதையும் ஓர கண்ணால் பார்த்தேன்.